ஒன்றுக்கும் சந்தேகப்படாத. நம்ம போகிற வழி சரிதானான்னு நினைக்காத. நீ போகிற வழி கரெக்டான வழி தான். நீங்களும் நானும் இந்த இடத்துல இருப்பது ரொம்ப கரெக்டான வழி தான். இதில் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் நடத்துவார். வாசிங்க. நான் தான் அவனை அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. அப்பொழுது பேதுரு அங்கே போய் சொல்கிறாரு, நீங்கள் யாரை தேடி வரீங்களோ அதான் யார்? நான் தான் பேதுரு. என்ன காரியம் வந்திருக்கேன்? அப்படி ஆண்டோட வழி நடத்தல் தெளிவாக கிடைக்க போகுது. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நமக்கு அடுத்த வருஷம் வாக்குத்தத்த வசனம், எச்சரிக்கை வசனம்லாம் சாதாரணமாக அந்த வசனம் யாருக்கும் கிடைக்காது. விசேஷித்தவர்களுக்கு தான் கிடைக்கும். யார் அந்த விசேஷித்தவங்க? ஏன்னா நம்மள்ட்ட ஆண்டு நிறைய காரியங்கள் வெளிப்படுத்த போகிறாரு. நம்ம என்ன இன்னொரு போயிட்டு கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறதில்ல. டைரெக்டாக நம்ம ஜோபணும். பேதருக்கு எப்படி பெற்றுக்கொண்டாரு பாருங்க அடுத்த வசனத்தில். ஏன் வந்தீங்கன்னு கேட்கும்போது பேதர்கிட்ட அந்த வந்தவங்க சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள் நீதிமானும் அந்த வசனம் எவ்வளோ பெரிய வசனம் பாருங்க. அவ்வளோ பெரிய விசேஷம் எனக்கு யார்கிட்ட இருக்குது? கொர்நேலியுட்ட இருக்குது. வாசிங்க. அங்கே போய் சொல்கிறாங்க, எங்கள் ஓனர் அதில் எங்கள் ஆஃபீஸர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நடந்துச்சு, நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது பேதுரு சொல்கிறாரு 23வது வசனத்தில், இந்த 3 பேரையும் உள்ளே அழைச்சி அவங்களுக்கு வேண்டிய உபசாரங்கள் எல்லாம் செய்துட்டு மறுநாளில் எல்லோரும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி கூட புறப்பட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து போகிறாங்க. மறுநாளிலே அங்கே ஒரு பக்கம் பேதுரு ஒரு டீமோடு வர்றாரு. இங்கே ஒரு பக்கம் கொர்நேலியு அவருடைய சொந்த பந்தங்கள், அவருக்கு வேண்டியவங்க, உறவினர் முறையாரெல்லாம் கூட்டி சேர்க்குறாரு. ஆவியானவர் இந்த திட்டத்தெல்லாம் செய்கிறாரு. இப்போ அடுத்த வசனத்தில் படிங்க. பேதுரு போய் எங்கே வந்துட்டார்? கொர்நேலியு வீட்டுக்கு வந்துட்டார். கொர்நேலியு இவர் தான் எழுப்புதலுக்கு காரணமாக கர்த்தர் பயன்படுத்துகிறாரு. அவர் பாதத்தில் விழுந்து இவர் போய் அப்படியே போய் சரண்டர் விழுந்துட்டார். விழுந்த உடனே பேதுருவை தூக்கி எடுத்து, ஐயா நானும் உங்களை போல யார் தான் ஒரு மனுஷன் தான், வாங்க நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி 44வது வசனத்தை படிப்போம்.